திருக்குறள் அதிகாரம் 60. ஊக்கமுடைமை. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. உள்ளம் உடைமை. உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மன உறுதியே நிலையான உடைமை. செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் உருவந்தம் கைத்துடையார். ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்துவிட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தமுள்ள தனையது உயர்வு. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே. அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும். அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர். ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிட் பட்டுப்பா தூன்றும் களிறு. தன்மீது அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும். இதுபோல ஊக்கம் உடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் இழக்கமால் தம் பெருமையை நிலைநிறுத்துவர். உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. ஊக்கம் இல்லாதவர் பிறர்க்கு உதவும் வள்ளல் யாம் என்னும் மன உயர்வை பெறமாட்டார். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும். உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கையஃதில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு. ஊக்க மிகுதியே ஒருவனுக்கு திண்ணிய அறிவு. அவ்வூக்கம் இல்லாதவர் வடிவத்தால் மக்கள் மனத்தாலோ வெறும் மரமே.